Hi friends, welcome. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்க என்ன செட் பண்றீங்களோ அந்த செட் பண்ற டார்கெட் வரைக்கும் கம்ப்ளீட்டா பிரைஸ் ரீச் ஆகுற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. பாதி டார்கெட்ல வெளிய வராதீங்க. Friends, இது வந்து நம்ம YouTube subscribers உடைய டவுட்டும் ஒரு நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வந்து கூட. அதாவது சார் இப்போது இண்டிகேட்டர் பற்றி நிறைய சொல்கிறீங்க, ஸ்ட்ராட்டஜி பற்றி எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாமே ரைட்டு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுது. நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணால் சரி, சொல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பேசுகிறீங்க, எல்லாமே ரைட்டு. ஓகே, இந்த லைவ் மார்க்கெட்டில் பண்ண சொல்ல மட்டும் ஏன் உங்களுக்கு தப்பாக அமையுது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சேம் கொஷின் வந்து எனக்கு 2010 நினைக்கிறேன், 2010-2011 அந்த டைமில் எனக்கும் சேம் அதே டவுட் தான். அதாவது இப்போ நமக்கு சொல்லித்தரேன், நான் 2013 தான் நான் வெபினார் ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நான் வேறவங்க கிட்ட கற்றுக்க போனதே வந்து 2013-2012 அந்த டைமில் தான். அப்போ எனக்குள்ள மனசுக்கு என்னென்னா, எல்லோரும் நமக்கு காமிக்கிறவங்கலாம் 20,000 ஒரு வெபினார் கம்மினா கூட 20,000 அட்டன் பண்ணுவேன். 15,000 20,000 ஒரு வெபினார் இருக்கும். செமினார், வெபினாரில் அப்போலாம் செமினாரில் போய் அட்டன் பண்ண சொல்ல இன்னும் ஒரே ஒரு நாள் தான் கிளாஸ் இருக்கும். அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த ஒரு நாளில் வந்து ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். நமக்கு அந்த டைம் கேள்வி கேட்க கூட தோணாது. அந்த இடத்துல நான் போய்ட்டு செமினார் அட்டன் பண்ண சொல்ல நமக்கு முன்னாடி ஒரு 20-30 பேர் உட்காந்துருப்பாங்க. நமக்கு அங்கே போய்ட்டு என்ன கேட்குறதுனா, நம்ம கேட்குறத வந்து அடுத்தவங்க கேட்டுருப்பாங்க. யாராச்சும் டவுட் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க அவங்க கற்றுக் கொடுக்குறவங்க. இல்லை சார், நோ சார் அப்படின்னு சொல்லிவிடுவோம். நம்ம ஆக்சுவலாக வந்து என்னுடைய மனசில் வந்து அதே தான் டவுட் இருந்தது. ஆஃப்டர் மார்க்கெட்டில் இண்டிகேட்டர்லாம் ஒர்க் ஆகுது, ட்ரெண்ட் லைன்லாம் டாப் பண்ணி காமிச்சிக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் அந்த 2011-12 சொன்னீங்களா, யாரும் லைவ் மார்க்கெட்டில் எனக்கு எந்த வெபினார் எடுத்ததில்லை, எந்த செமினார் எடுத்தது கிடையாது. எல்லாம் ஆஃப்டர் மார்க்கெட். ஏன்னா அந்த கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் எடுப்பாங்க. அப்போ எனக்குள்ளே டவுட்டு, இவங்களாம் நம்மளை ஏமாத்துறாங்க, ஏதோ சும்மா ஏதோ ட்ரா பண்ணி காசு வாங்குறாங்க நம்மக்கிட்ட அப்படின்ற ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக புரிஞ்சுக்கினேன். சரி, இப்போ அவங்க சொல்லித்தரத்து ட்ரெண்ட் லைன் அமையுது, கரெக்டாக ப்ரைஸ்லாம் வருது, ஆனால் நாம் பண்ண சொல்ல தப்பாக வருது அப்படின்றது போக போக தான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, அனுபவம், ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வரியை கொடுக்குமே தவிர, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இண்டிகேட்டர் அப்படின்றது எப்படின்னா, இப்போ ஏதோ தேடிட்டு இருப்பாங்க, ஒரு கடலில் நீந்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு தக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, சோள தக்கை, ஏதோ ஒரு தக்கை ஒன்று போட்டு அந்த ஒரு எறும்பு தவிச்சிட்டு இருக்குன்னா அந்த மாதிரி தாண்டி வந்துட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது. நான் இப்போ சொல்கிறேன், இண்டிகேட்டரை முழுசாக நம்புங்க. இப்போ இண்டிகேட்டர் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, இன்னைக்கு கமெண்ட் கூட ஒன்று வந்திருந்தது. நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் பாருங்க, அவரோட கமெண்ட் என்ன அப்படின்னா, க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் இண்டிகேட்டரும் க்ளோஸ் ஆன மார்க்கெட் எல்லா இண்டிகேட்டரும் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது சார். நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் இவர். ஆக்சுவலாக வந்து இவருக்கு வந்த டவுட் தான் ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்தது. உண்மையான ஒரு கொஸ்டின். நிறைய பேர் வந்து கேட்குற அவாய்ட் பண்ணுறாங்க, இவர் வந்து ஓப்பனாக கேட்டிருக்காரு. ஓகேங்களா, நான் இவருக்கு சேம் இந்த வீடியோ மூலியம் சொல்கிறேன், கேட்டுங்க. நான் இவர் எந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கமெண்ட் பண்ணாரோ அதே வீடியோவில் இதுக்குண்டான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயத்தை தொடர்ந்து 100 டைம் பண்ணுங்கள், சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் போய் பாருங்கள். நான் என்னுடைய 200 EMA மட்டும் சொல்லியிருக்கேன். 200 EMA எனக்கு வந்து செட்டிங்காக இருக்குது. ஓகே, எனக்கு 200 EMA சூட்டபுளாக இருக்குது அந்த இண்டிகேட்டர். உங்களுக்கு மேபி சிபிஆர் செட்டாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறது பிவட் செட்டாக இருக்கலாம், ஒரு சிலர் வந்து RSI செட்டாக இருக்கலாம், ஒரு சிலர் போலிங் பேண்ட் செட்டாக இருக்கலாம். நான் என்ன சொல்ல, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் வேறு வேறு உணர்வுகள் இருக்குது, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்குது. ஒருத்தருக்கு சயின்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு சோஷியல் பிடிக்கும், ஒருத்தருக்கு மேத்ஸ் பிடிக்கும், ஒருத்தர் தமிழ் பிடிக்கும், ஒருத்தருக்கு இங்கிலீஷ் பேச பிடிக்கும், ஒருத்தருக்கு கிராமர் பிடிக்கும். நிறைய விஷயம் வந்து ஒருத்தர் ஒரு ஃபீல்டில் வந்து நம்பர் 1 ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுங்க, ஏதாச்சும் இண்டிகேட்டர்னா அந்த இண்டிகேட்டர் கூட உங்களுடைய நாலேஜ் கொஞ்சம் கெயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து இண்டிகேட்டர் லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது அப்படின்றதெல்லாம் வந்து சொன்னாங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போது நான் கூட உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போது என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்டே கூட ஒரு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாரு,
சார் நான் வேறு இடத்துல கிளாஸ்லாம் போன இடத்துல வந்து எல்லாரும் மாதிரி ட்ரெண்ட்லைன் ஒரு சப்போர்ட் இண்டேஷன் ட்ரா பண்ணுவாங்க, இதுக்கு மேலே கட்டானா ரெசிஷன்ஸ் இது பிரேக் டவுன் சேலிங் இப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு 20,000 ஃபீஸ் கொடுத்தது வந்து அவ்வளோதான் சார், எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நம்ம வெபினாரில் அட்டன் பண்ண நிறைய பேர் ஸ்டூடெண்ட்டுடைய டவுட் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வெபினார் அட்டன் பண்ணதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு ஒரு கிளியர் டைரக்ஷன் வந்துடும். என்னென்னா மார்க்கெட்டை பார்க்குற கண்ணோட்டம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த இடத்துல சேல் எடுக்க துணிஞ்சவங்க வந்து இந்த பக்கம் இந்த இடத்துல வந்து பை எடுக்க துணிஞ்சவங்க சேல் எடுக்கலாம்னு பார்ப்பாங்க. இந்த இடத்துல சேல் எடுக்க துணிஞ்சவங்க பை எடுக்கலாம்னு பார்ப்பாங்க. எப்படி பை எடுக்கலாம், எப்படி சேல் எடுக்கலாம், ஏன் பை எடுக்கணும், ஏன் சேல் எடுக்கணுன்ற ஒரு அவேர்னஸ் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூ உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிய எல்லாருக்கும், தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோலாம் போய் பாருங்கள். இப்போ நம்ம நண்பர் கேட்டிருக்கா சார் இண்டிகேட்டர் லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லைங்களா. சரி, லைவ் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகுதுன்னா இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சிம்பிள் உங்கள் முன்னாடியே தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம பிரைம் டெலிகிராம் சேனல் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்கு பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் இருக்கு பாருங்கள். இந்த 4ல் எந்த லிங்க்கில் வேணால் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோட பை சேல் வியூஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா. இல்லை என்னோட வெபினார் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறதோட டவுட்ஸும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா. வெபினாரோட டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னா வெபினாரில் ஜாயின் பண்ணி தான் பண்ணணும் ஃப்ரெண்ட், வேறு வழி கிடையாது. அதாவது நீங்கள் இப்போ இவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும். இல்லை சார் என்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் என்னால் பண்ண முடியாது, நான் உங்களுக்கு ப்ரைமில் ஜாயின் பண்ணலாம் விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க மந்த்லி 1000 rupees பே பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒன்லி ஃபார் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். வெபினார் அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி உங்களோட டவுட் நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலிமா சாட்டும் பண்ணி கேட்கலாம். யார் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நீங்கள் அப்படி பார்க்க போனால் எல்லாருமே டெய்லி கிட்டத்தட்ட 150-200 வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கு. அப்போ கூட ஒரு சிலருக்கு மிஸ் ஆகிடுது, ஒரு சிலருக்கு பண்ண முடியல, ஒரு சிலருக்கு பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு என்னோட ஃபோக்கஸ் இந்த ஸ்டூடெண்ட் என்ன நம்பி வராங்க இல்லைங்களா, இவங்க மேலே ஃபோக்கஸ் இருங்க எனக்கு. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ டவுட்லாம் கிளியர் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு 45 days வந்து அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இப்போ 45 days முடிஞ்சிச்சுப்பா நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்ல முடியுங்களா, கிடையாது. ஏன்னா அவங்க 45 days உண்மையிலே கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு வந்திருக்கிறவங்க அவங்க. ஓகேங்களா. ஸோ 45 days இல்லை 2 மாதம் இல்லை 3 மாதமானா கூட அவங்களுக்கு நான் டவுட்ஸ் வந்து ஏதாச்சும் வந்ததுன்னா என்ன டைம் எடுத்துக்கேன். ஸோ இன்னைக்கா இல்லை நாளைக்கு என்னைக்கு சாட்டர்டே ஈவினிங்காக ஒரு half an hour அவங்களுக்காக ஒதுக்கத்தில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் சொல்லுவேன் வெபினாருக்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இதுவெல்லாம் டவுட் நான் கேட்டு அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாத நாளே கிடையாது. ஓகே, நிறைய பேர் டவுட்ஸ் அது இருக்கும். ஏன்னா காசு வாங்கிட்டு நீ யாரும் நான் யாரும் சொல்லுவாங்களா இருக்கிறாங்க, இப்போ இந்த டைமில் எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் எப்படின்னா யூடியூப் கமெண்ட்ஸ் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட வெபினார் எப்படி இருக்குன்னு. ஓகே, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது இண்டிகேட்டர் சொன்னேன் இல்லைங்களா. இப்போ நான் சிம்பிள் யூஸ் பண்ணுறது வெறும் 200 EMA இண்டிகேட்டர் மட்டும்தான். ஓகேங்களா. அதுவும் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிட்ருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் மூலிமா தெரிவிச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து சேல் பண்ணுறேன். சேல் பண்ண என்னோட ஸ்டாப் லாஸ் எங்கே இது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்களா. ஒரு வேலைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நான் ஒத்துக்கிறேன், என்னோட தோல்வி ஒத்துக்கிறேன், நான் ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னோட லாஸ் புக்கிங் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகேங்களா. இது என்னோட வியூஸ் இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில். இப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக அந்த இடத்துல கன்சாலிடேஷன் ஆச்சு. கன்சாலிடேஷன் கொஞ்சமாக கீழே வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுடைய டார்கெட் ஹிட் பண்ணிடுது. நான் என்ன சொல்லியிருக்கேன், புக் யுவர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம், பி ஹாப்பி, கோ அவுட், வெளியே போயிடுங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு. இது வந்து என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட் நான் சொல்ல தேவையில்லை. புதுசாக அதாவது நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை மந்த்லி 1000 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா. அதாவது சும்மா ஏதாச்சும் ஒரு ட்ரா பண்ணி மென்ஷன் பண்ணனா ஒரு கிளாரிஃபிகேஷன் வரும். இல்லைனாக்கா என்ன பண்ணலாம்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சில டைம் எல்லா டைம்லையும் எழுத முடியாது, ஒரு சில டைமில் எழுதுன ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபைனலாக என்ன சொல்ல வர அப்படின்னா, இண்டிகேட்டர் அப்படின்றத நீங்கள் எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர சும்மா ஏதோ நம்ம பிளைண்டாக நம்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இண்டிகேட்டர் ஹெல்ப் பண்ணாது. இண்டிகேட்டர் கூட உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் தெரியுமோ அது கூட ஆட் பண்ணுங்கள். இப்போ 200 EMA லைன் போட்டுருந்தீங்கன்னா 200 EMA நான் ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி என்ன 200 EMA என்ன பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே போனால் பையர்ஸோடைய ஆதிக்கம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த 200 EMA ஸ்டாக்ஸ் கீழே ட்ராவல் ஆகிடுச்சுன்னா இது வந்து சேலர்ஸோடைய ஆதிக்கம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மார்க்கெட்டில் நம்ம சேல் அண்ட் பைக்கான வியாபாரம் பண்ணலாம், இந்த மார்க்கெட்டில் பை அண்ட் சேலுக்கான வியாபாரம் பண்ணலாம். அவ்வளோதான். நான் 200 EMA நான் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் அது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த பிரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களால் வெபினார் அட்டன் பண்ண முடியும் சார், நான் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்றவங்க சம் அமௌண்ட் பே பண்ணியும் நீங்கள் வரலாம், வெபினார் அட்டன் பண்ணலாம். இல்லை சார் என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையாது அப்படின்றவங்க மந்த்லி 1000 rupees பே பண்ணி ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் டவுட்லாம் கேட்க முடியாது, ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். உங்களுடைய விருப்பம் அது. ஆக்சுவலாக என்னுடைய கணிப்பு பிரகாரம் நீங்கள் கற்றுக்க 3 to 6 மாதம் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க.
இல்லை சார் இந்த 1000 ரூபாய் கூட என்னால் பே பண்ண முடியாது அப்படின்றவங்க ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் புரோக்கிங் 4 இருக்குது பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேடோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே ஆட் ஆகிக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.